ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டடி வித் சிங்கப்பின்னே. இன்றைக்கு நம்ம வீடியோவில் 9th இருக்கிற இயல் 1, 2, 3 இருக்கிற கொஸ்டின்ஸு பார்க்கலாம். தமக்கு தோன்றிய கருத்துக்களை பிறருக்கு உணர்த்த மனிதன் கண்டுபிடித்த கருவியே ஆப்ஷன் மொழி, பேச்சு, எழுத்து, ஒலி. ஆன்சர் மொழி. இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை ஆப்ஷன் 2300, 1300, 1500, 2500. ஆன்சர் 1300. பல கிளை மொழிகளும் இங்கு பேசப்படுவதால் இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று கூறியவர் ஆப்ஷன் பெரியார், சா அகத்தியலிங்கம், குமரிலப்பட்டர், ஹீராஸ் ஃபாதிரியார். ஆன்சர் சா அகத்தியலிங்கம். நம்ம என்ன பண்ணுவோம், கோயிலில் போனால் சிவனுடைய தரிசனம் காட்சி கிடைக்காதா அப்படின்னு தான் நம்ம வெயிட் பண்ணுவோம். அப்போ லிங்கம் அப்படின்னா காட்சி சாலை அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். உலகின் குறிப்பிடத்தக்க பழமையான நாகரிகங்களுள் ஒன்று ஆப்ஷன் சிந்து, ஹராப்பா நாகரிகம், இந்திய நாகரிகம், சீன நாகரிகம். ஆன்சர் இந்திய நாகரிகம். திராவிடம் எனும் சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் ஆப்ஷன் பெரியார், காந்தியடிகள், குமரிலப்பட்டர், ஹீராஸ் ஃபாதிரியார். ஆன்சர் குமரிலப்பட்டர். டேஸ் என்னும் சொல்லிலிருந்துதான் டேஸ் என்னும் சொல் பிறந்தது. தமிழ் என்னும் சொல்லிலிருந்துதான் திராவிடா என்னும் சொல் பிறந்தது. தமிழ், தமிழா, தமிழா, ட்ரமிழா, ட்ரமிழா, திராவிடா என்று விளக்கம் கூறியவர் ஆப்ஷன் பெரியார், காந்தியடிகள், குமரிலப்பட்டர், ஹீராஸ் ஃபாதிரியார். ஆன்சர் ஹீராஸ் ஃபாதிரியார். ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி என முதலில் குறிப்பிட்டவர் ஆப்ஷன் சா அகத்தியலிங்கம், குமரிலப்பட்டர், ஹீராஸ் ஃபாதிரியார், வில்லியம் ஜோன்ஸ். ஆன்சர் வில்லியம் ஜோன்ஸ். இந்தியாவில் உள்ள மொழி குடும்பங்களின் எண்ணிக்கை ஆப்ஷன் 3, 2, 4, 5. ஆன்சர் 3. பாப், ரஸ், கிரீம் ஆகியோர் மொழி ஆய்வு மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் 1816, 1817, 1916, 1716. ஆன்சர் 1816. இது எப்படி நம்ம ஞாபகம் வைக்கலாம்னா, பாப்கார்னும் ரஸ்க்கும் க்ரீமும் எப்படி கேட்பாங்க, 16 வயசுலேருந்து அந்த 18 வயசுக்குள்ளே தான், 18 வயசுலேருந்து 16 வயசு அந்த டைமில் தான். இப்போ தியேட்டருக்கு எங்கே போனாலும் எனக்கு பாப்கார்ன் வேணும், ரஸ்க் வேணும், ஐஸ்கிரீம் வேணும்னு குழந்தைங்க கேட்பாங்க. அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் ஆகியவை தென்னிந்திய மொழிகள் என பெயரிட்டவர் ஆப்ஷன் வில்லியம் ஜோன்ஸ், சா அகத்தியலிங்கம், பிரான்சிஸ் எல்லிஸ் கால்டுவெல். ஆன்சர் பிரான்சிஸ் எல்லிஸ். மால்தோ, தோடா, கோண்டி மொழிகள் தமிழியன் என பெயரிட்டவர் ஆப்ஷன் கால்டுவெல், ஹோக்கன், பிரான்சிஸ் எல்லிஸ், கூகில். ஆன்சர் ஹோக்கன். பொறுத்துக தென் திராவிட மொழிகள் 312 சரி. ஃபஸ்ட்டுக்கு 3 தென் திராவிட மொழிகள் அப்படின்னா தமிழ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம். நடுதிராவிட மொழிகள் தெலுங்கு, கூயி, பர்ஜி. வட திராவிட மொழிகள் பிராகுயி, மால்தோ. திராவிட மொழிகள் மொத்தம் எத்தனை உள்ளன ஆப்ஷன் 25, 4, 6, 28. ஆன்சர் 28.
தமிழ்மொழி வடமொழியின் மகளன்று. அது தடு குடும்பத்திற்கு உரிய மொழி. சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்ற மொழி. தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பிருக்கலாம் என கூறியவர் ஆப்ஷன் கால்டுவெல், ஹோக்கன், பிரான்சிஸ் எல்லிஸ், கூகில். ஆன்சர் கால்டுவெல். துளு மொழியில் 3 என்பது மூஜி, மூ அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். மூக்கு அப்புறம் என்ன வரும்? மூ. அப்போ 3 அப்படிங்கிறது துளு மொழியில் மூஜி. திணை, பால், எண் ஆகியவற்றை காட்டும் விகுதிகள் இல்லாத திராவிட மொழி. திணை, பால், எண் ஆகியவற்றை காட்டாமல் விகுதிகள் இல்லாத திராவிட மொழி. ஆன்சர் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம். ஆன்சர் மலையாளம். இந்தியாவில் தொன்மையான பெரும்பாலானவை தமிழிலேயே அமைந்துள்ளன. ஆப்ஷன் ஓலைச்சுவடி, கல்வெட்டுக்கள், செப்பேடுகள், ஓவியங்கள். ஆன்சர் கல்வெட்டுக்கள். பழமையான கல்வெட்டுக்கள் தமிழ்லேயே இருக்கும். டேஸ் நாடுகளின் பணத்தாள்களில் தமிழ்மொழி இடம்பெற்றுள்ளன. சிங்கப்பூர், மொரீஷியஸ், இலங்கை. பி அண்ட் சி. ஆன்சர் பி அண்ட் சி. மொரீஷியஸ் மற்றும் இலங்கை நாடுகளின் பணத்தாள்களில் தமிழ்மொழி இடம்பெற்றுள்ளன. மானிட மேன்மையை சாதித்திட குரல் மட்டுமே போதும் என்று கூறியவர் ஆப்ஷன் கம்பன், ஈரோடு தமிழன்பன், பாரதியார், பாரதிதாசன். ஆன்சர் ஈரோடு தமிழன்பன். ஒரு பூவின் மலர்ச்சியையும் குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை என்று கூறியவர் ஆப்ஷன் கம்பன், ஈரோடு தமிழன்பன், பாரதியார், பாரதிதாசன். ஆன்சர் ஈரோடு தமிழன்பன். தமிழன்பனின் வணக்கம் வள்ளுவ நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்த ஆண்டு. ஆப்ஷன் 2005, 2003, 2004, 2010. ஆன்சர் 2004. இன்மையும் நீர்மையும் தமிழெனல் ஆகும். இவ்வரி இடம்பெற்றுள்ள நூல். ஆப்ஷன் திருவள்ளுவ மாலை, புறநானூறு, பிங்கள நிகண்டு, பதிற்று 10. ஆன்சர் பிங்கள நிகண்டு. உலகத் தாய்மொழி நாள். ஆப்ஷன் பிப்ரவரி 20, பிப்ரவரி 21, பிப்ரவரி 15, பிப்ரவரி 27. ஆன்சர் பிப்ரவரி 21. தமிழையே தூது பொருளாகிய நூல். தமிழ் விடு தூது. மூன்றினம் பொருள் தருக. மூன்றினம் அப்படின்னா துறை, தாளிசை, விருத்தம். முக்குணம் பொருள் தருக. முக்குணம் அப்படின்னா தத்துவம், அமைதி, மேன்மை. நவரசம் தொகை சொல்லை விருத்தெழுதுக. வீரம், அச்சம், வெகுளி, வியப்பு, காமம், அவலம், கோபம், நகை, சமநிலை. 10 குணங்கள் விரித்தெழுதுக. செறிவு, தெளிவு, சமநிலை, இன்பம், ஒழுகிசை, உதாரம், உய்தலில், பொருண்மை, சாந்தம், வழி, சமாதி. தமிழ் விடு தூது டேஸ் கன்னிகளை கொண்டது. ஆப்ஷன் 255, 2, 268, 269. ஆன்சர் 268. தமிழ் விடு தூது நூலை முதலில் பதிப்பித்தவர் பெரியார், அறிஞர் அண்ணா, அரங்கன், உ.வே.சா. ஆன்சர் உ.வே.சா. வெண்பாவின் ஓசை. ஆப்ஷன் அகவலோசை, செப்பலோசை, கலித்தாழிசை, வளையலோசை. ஆன்சர் செப்பலோசை. வெண்பாவின் ஓசை, செப்பலோசை. இந்த கொஷின் லாஸ்ட் இயர் குரூப் 4ல் கேட்டிருந்தாங்க.
கிரேக்கத்தில் வெண்பா ஓசையில் உள்ள பாடல்கள் டேஸ் என்று அழைக்கப்படுகின்றன. ஆங்கிலத்தில் டேஸ் என்றும் அழைக்கப்படுகின்றன. ஆன்சர் சாஃபோ. அதாவது கிரேக்கத்தில் வெண்பா ஓசையுடைய இது சாஃபோ அப்படிங்கிறதுல அழைக்கப்படுது. வெண்பா ஓசையில் உள்ள பாடல்கள் சாஃபோ என்று அழைக்கப்படுகின்றன. ஆங்கிலத்தில் செஃபிக்ஸ் ஸ்டான்சா அப்படின்னு அழைக்கப்படுது. நீரின்றி அமையாது உலகு என கூறியவர். ஆப்ஷன் வள்ளுவர், கம்பர், சுரதா, உவேசா. ஆன்சர் வள்ளுவர். மழை உதவுக்கு உதவுகிறது, விதைத்த விதை ஆயிரமாக பெருகுகிறது, நிலமும் மரமும் உயிர்தான் நோயின்றி வாழ வேண்டும் என்னும் நோக்கில் வளர்கின்றன என கூறியவர் அம்மூவனார், மாங்குடி மருதனார், நல்லந்துவனார், கம்பன். ஆன்சர் மாங்குடி மருதனார். பாண்டி மண்டலத்து நிலப்பகுதியில் ஏரியை டேஸ் என்றும் அழைப்பர். கண்மாய். சுடுமண் வளையமிட்ட கிணற்றுக்கு டேஸ் என்றும் மக்கள் பருகுநீர் உள்ள கிணற்றுக்கு டேஸ் என்றும் பெயர். ஆப்ஷன் கிணறு, ஏரி, உறை கிணறு, ஆறு. ஆன்சர் உறை கிணறு. கல்லணையின் நீளம். ஆப்ஷன் 1000 அடி, 1080 அடி, 1050 அடி, 11,050 அடி. ஆன்சர் 1080 அடி. உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே இவ்வரி இடம்பெற்றுள்ள நூல். ஆப்ஷன் அகநானூறு, பரிபாடல், புறநானூறு, திருவள்ளுவ மாலை. ஆன்சர் புறநானூறு. இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் சர் ஆர்தர் காட்டன். சர் ஆர்தர் காட்டன் காவிரி பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் 1820, 1828, 1827, 1829. ஆன்சர் 1829. சர் ஆர்தர் காட்டன் கல்லணைக்கு சூட்டிய பெயர். ஆப்ஷன் தௌலாஸ்வரம், கிராண்ட் அணைக்கட், மணிமுத்தாறு, திருச்சி அணை. ஆன்சர் தௌலாஸ்வரம். ஆன்சர் கிராண்ட் அணைக்கட். சர் ஆர்தர் காட்டன் கல்லணைக்கு சூட்டிய பெயர் கிராண்ட் அணைக்கட். சர் ஆர்தர் காட்டன் 1873 ஆண்டு கோதாவரி ஆற்றின் குறுக்கே டேஸ் கரையை கட்டினார். ஆப்ஷன் தௌலஸ்வரம், கிராண்ட் அணைக்கட், மணிமுத்தாறு, திருச்சி அணை. ஆன்சர் தௌலஸ்வரம். நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவை என்று கூறியவர். ஆப்ஷன் வள்ளுவர், அம்மூவனார், பாரதியார், தோ. பரமசிவன். ஆன்சர் தோ. பரமசிவன். குள்ள குளிர குடைந்து நீராடி என கூறியவர். ஆப்ஷன் ஆண்டாள், திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், அனுமன். ஆன்சர் ஆண்டாள். கூவல் விளக்கம் தருக. உவர்மன். புனட்குளம். மழை நீரையே கொண்டுள்ள குளிக்கும் நீர்நிலை. முல்லைப்பெரியாறு அணையை கட்டியவர். ஆப்ஷன் ஜான் பென்னிக்விக், ராஜராஜ சோழன், சர் ஆர்தர் காட்டன், கிராண்ட் அணைக்கட். ஆன்சர் ஜான் பென்னிக்விக்.
சந்தம் பொருள் தருக. ஆப்ஷன் மனம், மனம், நாற்றம், புகை. ஆன்சர் மனம். கவிஞர் தமிழ் ஒளி பிறந்த இடம். ஆப்ஷன் தமிழ்நாடு, கேரளா, மும்பை, புதுவை. ஆன்சர் புதுவை. பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர். ஆப்ஷன் பாரதிதாசன், மருதகாசி, அளவள்ளியப்பா, தமிழ் ஒளி. ஆன்சர் தமிழ் ஒளி. கவிஞர் தமிழ் ஒளியின் படைப்புகளில் பொருந்தாதது. தமிழர் சமுதாயம், கண்ணப்பன் கிளிகள், நிலைபெற்ற சிலை, நிலைபெற்ற மனம், சந்திரிகையின் கதை. ஆன்சர் நிலைபெற்ற மனம், சந்திரிகையின் கதை. பெரிய புராணம் இயற்றியவர். ஆப்ஷன் மருதகாசி, சேக்கிழார், பெரியாழ்வார், பொய்கையாழ்வார். ஆன்சர் சேக்கிழார். பொருள் தருக. சாளம் அப்படின்னு என்னது? ஆச்சா மரம். வாவி, வாவின பாய். சாளம் அப்படின்னா ஆச்சா மரம். வாவி அப்படின்னா அடியவர் பெருமையை ஓரடியில் கூறும் நூல். ஆப்ஷன் திருப்புகழ், திருப்பாவை, திருத்தொண்டர் புராணம், திருத்தொண்டர் தொகை. ஆன்சர் திருத்தொண்டர் புராணம். சோழ அரசன் இரண்டாம் குலோத்துங்கன் அவையில் முதலமைச்சராக இருந்தவர். ஆப்ஷன் பெரியாழ்வார், சேக்கிழார், தமிழ் ஒளி, ராஜமார்த்தாண்டன். ஆன்சர் சேக்கிழார். பக்திச்சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ என சேக்கிழாரை புகழ்ந்தவர். ஆப்ஷன் தமிழ் ஒளி, சுந்தரர், அப்பர், மீனாட்சி சுந்தரர். ஆன்சர் மீனாட்சி சுந்தரர். திருத்தொண்டர் திருவந்தாதியை எழுதியவர். ஆப்ஷன் சேக்கிழார், சுந்தரர், பெரியாழ்வார், நம்பியாண்டார் நம்பி. ஆன்சர் நம்பியாண்டார் நம்பி. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுப்போரே இவ்வரி இடம்பெற்றுள்ள நூல். ஆப்ஷன் அகநானூறு, நன்னூல், புறப்பொருள் வெண்பாமாலை, புறநானூறு. ஆன்சர் புறநானூறு. புணரியோர் பொருள் தருக. புணரியோர் தந்தவர். புணரியோர் அப்படின்னா தந்தவர். குளம் தொட்டு கோடு பதித்து வழி சீத்து உளம் தொட்டு உழுவயல் ஆக்கி இவ்வரி இடம்பெற்றுள்ள நூல். ஆப்ஷன் நீலகேசி, திருவள்ளுவ மாலை, சிறுபஞ்சமூலம், திருக்குறள். குளத்தில் தொட்டு பார்க்குற அளவுக்கு, குளம் தொட்டு பார்க்குற அளவுக்கு நீர் இல்லைன்னா உழுவயலில் உழ முடியாமல் போயிடும் அப்படின்னு என்ன அர்த்தம்? பஞ்சம் வந்துருச்சு. சிறு பஞ்சமூலம். 9 நாழி உடுப்பவை இரண்டே இவ்வரி இடம்பெற்றுள்ள நூல். ஆப்ஷன் புறநானூறு, அகநானூறு, சிறுபஞ்சமூலம், நீலகேசி. ஆன்சர் புறநானூறு. சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே உள்ள நூல். ஆப்ஷன் புறநானூறு, அகநானூறு, சிறுபஞ்சமூலம், நீலகேசி. ஆன்சர் புறநானூறு. உற்றுடி உதவியும் உருபொருள் கடுத்தும் பிச்சை நிலை முனியாது கற்றல் நன்றே என்று கூறிய நூல். ஆப்ஷன் புறநானூறு, அகநானூறு, சிறுபஞ்சமூலம், நீலகேசி. ஆன்சர்
புறநானூறு. கந்தர்வனின் இயற்பெயர். ஆப்ஷன் வரதன், காத்தவராயன், நாகலிங்கம், மகாலிங்கம். ஆன்சர் நாகலிங்கம். தமிழக கருவூல கணக்குத்துறையில் பணியாற்றியவர். ஆன்சர் கந்தர்வன். எழுந்தது துகள், ஏற்றனல் மார்பு, கவிழ்ந்தன மறுப்பு, கலங்கினர் பலர் என்று பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல். ஆப்ஷன் குறிஞ்சிக்களி, முல்லைக்களி, நெய்தல்களி, கலித்தொகை. ஆன்சர் முல்லைக்களி. காளைகளின் பாய்ச்சல் பற்றி கூறும் நூல். ஆப்ஷன் கலித்தொகை, கலிங்கத்துப்பரணி, சிலப்பதிகாரம், புறப்பொருள் வெண்பா மாலை. ஆன்சர் கலித்தொகை. நீரு எடுப்பவை, நிலம் சாடுபவை, மாறு ஏற்றுச் சிலைப்பவை, மண்டிப் பாய்பவையாய் இலங்கு திமிழ் நல் ஏற்றினும் பல களம்புகும் மன்னர் வனப்பு ஒத்தன. இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல். ஆப்ஷன் கலிங்கத்துப்பரணி, கலித்தொகை, சிலப்பதிகாரம், புறப்பொருள் வெண்பா மாலை. ஆன்சர் கலித்தொகை. ஏறு கட்டி எனும் மாடு தழுவுதல் நிகழ்வை டேஸ் பதிவு செய்கிறது. கண்ணுடையப்பன் பள்ளு. எருது விளையாடி மரணமுற்றவன் பெயரால் எடுக்கப்பட்ட நிகழ்வு உள்ள இடம் மற்றும் சான்று. ஆப்ஷன் ஈரோடு, சுவடி, சேலம், எருது பொருதார்கள், மதுரை கல்வெட்டு, தஞ்சை பெரிய கோவில். ஆன்சர் சேலம் உருது பொருதார் கல். கோவூரிச்சங்கன் கருவத்துறையில் எருது விளையாடி பட்டான் மகன் பெரிய பயலு நட்ட கல்லு இச்சான்று உள்ள இடம். கருவர்துறை. கூரிய கொம்புகளும் சிலிர்த்த திமில்களும் கொண்ட 3 எருதுகளை பலர் ஓடி விரட்டுவது போன்ற பண்டைய ஓவியம் உள்ள இடம். ஆப்ஷன் சேலம் எருது பொருத்தார்கள், மதுரை உசிலம்பட்டி, நீலகிரி கோத்தகிரி, கரியூர், காரிகையூர், மேட்டுப்பட்டி. ஆன்சர் நீலகிரி. திமிலுடன் கூடிய காளை ஒன்றை ஒருவர் அடக்க முயல்வது போன்ற ஓவியம் உள்ள இடம். ஆப்ஷன் சேலம் எருது பொருதார்கள், மதுரை உசிலம்பட்டி, நீலகிரி கோத்தகிரி, காரிகையூர், கல்லூத்து. ஆன்சர் திமிலுடன் கூடிய காளை ஓவியம். சிந்துவெளி நாகரிகம் வரலாற்றில் காளைகளை தெய்வமாக வழிபட்டதை டேஸ் மூலம் அறிய கிடைக்கப்பெற்ற சான்றுகள். ஆப்ஷன் கல்வெட்டுகள், ஓலைச்சுவடிகள், செப்பேடுகள், அகழாய்வுகள். ஆன்சர் அகழாய்வுகள். சிந்துவெளி அகழாய்வில் கண்டறியப்பட்ட மாடு தழுவுதல் கல் முத்திரை தமிழர்களின் பண்டைய தொல்லியல் அடையாளமாக ஏறு தழுவுதலை கூறுகிறது என்று கூறியவர். ஆப்ஷன் மகாதேவன் ஐராவதம், ராஜராஜ சோழன், ரவிவர்மா. இவர்களில் யாரும் இல்லை. ஆன்சர் மகாதேவன் ஐராவதம். ஸ்பெயின் காளை சந்தையை தேசிய விளையாட்டாக கொண்ட நாடு. ஆப்ஷன் இங்கிலாந்து, ஸ்பெயின், பிரான்சிஸ், இந்தியா. ஆன்சர் ஸ்பெயின். மணிமேகலையை எழுதியவர். ஆப்ஷன் இளங்கோவடிகள், சீவகன், சீத்தலை சாத்தனார், கம்பர். ஆன்சர் சீத்தலை சாத்தனார்.
மணிமேகலையின் துறவு வாழ்க்கையை பற்றி கூறுவதால் டேஸ் என்னும் பெயர் மணிமேகலைக்கு உண்டு. ஆப்ஷன் இயற்கை ஓவியம், மணிமேகலை துறவு, பெண்ணின் பெருமை, இவை அனைத்தும். ஆன்சர் மணிமேகலை துறவு. மணிமேகலையில் உள்ள காதைகளின் எண்ணிக்கை. ஆப்ஷன் 30, 25, 60, 50. ஆன்சர் 30. மணிமேகலையின் முதல் காதை விழாவரை காதை. சீத்தலை சாத்தனாரின் இயற்பெயர். ஆப்ஷன் வரதன், சாத்தன், கூலவாணிகன், சீத்தலை சாத்தனார். ஆன்சர் கூலவாணிகன். தண்டமிழ் ஆசான் என்று அழைக்கப்படுபவர். ஆப்ஷன் சீவகன், இளங்கோவடிகள், வீரமாமுனிவர், சீத்தலை சாத்தனார். ஆன்சர் சீத்தலை சாத்தனார். பொருந்தாத இணை எது? ஏறுகோல் எருதுகட்டி, திருவாரூர் கரிக்கையூர், ஆதிச்சநல்லூர் அரிக்கமேடு, பட்டிமன்றம் பட்டிமண்டபம். ஆன்சர் திருவாரூர் கரிக்கையூர். இதுதான். ஏன்னா இதுக்கு என்னென்னா கருவந்துறை அப்படின்னு வந்திருக்கணும், அதுக்கு பதிலாக திருவாரூர்னு வந்திருக்கு. பின்வருவனவற்றுள் தவறான செய்தியை தரும் தொடர். அரிக்கமேடு அகழாய்வில் ரோமானிய நாணயங்கள் கிடைத்தன. இது சரி. புறப்பொருள் வெண்பாமாலை என்னும் இலக்கண நூலிலும் ஏறுகோல் குறித்து கூறப்பட்டுள்ளது. இதுவும் சரி. 8, 10 ஆகிய எண்ணு பெயர்களின் பின் வல்லினம் மிகாது. இது தவறு. 8 தொகை, 10 பாட்டு, அப்போ என்னது வல்லினம் மிகும். அப்போ இதுதான் தவறானது. பட்டிமன்றமும் குறித்த குறிப்பு மணிமேகலையில் காணப்படுகிறது. இதுவும் சரி. அப்போ தவறானது எது அப்படின்னு பார்த்தோம்னா இதில் 8, 10 ஆகிய எண்ணு பெயர்களுக்கு பின் வல்லினம் மிகாது அப்படிங்கிறத தப்பு. ஏன்னா மிகும். ஐம்பெருங்குழு என்போராயிரம் சொற்றொடர்கள் உணர்த்தும் இலக்கணம். ஆப்ஷன் திசை சொற்கள், வட சொற்கள், உரி சொற்கள், தொகை சொற்கள். ஆன்சர் தொகை சொற்கள். ராபர்ட் ப்ரூஸ் புட் என்னும் தொல்லியல் அறிஞர் சென்னை பல்லாவரம் செம்மண்மேட்டு பகுதியில் எலும்பையும் கற்கருவியையும் கண்டுபிடித்த ஆண்டு. ஆப்ஷன் 1865, 1864, 1863, 1890. ஆன்சர் 1863. ரோமானிய நாணயங்கள் கிடைத்த பகுதி. ஆப்ஷன் கீழடி, பல்லாவரம், கோவை, அரிக்கமேடு. ஆன்சர் கோவை. முதுமக்கள் தாளிகள் கிடைத்த இடம். ஆப்ஷன் ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு, கீழடி, பல்லாவரம். ஆன்சர் ஆதிச்சநல்லூர். மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகைப்புறத்து கொடுத்த பட்டிமண்டபம் என்ற வரி அமைந்துள்ள நூல். ஆப்ஷன் குண்டலகேசி, நன்னூல், தொல்காப்பியம், சிலப்பதிகாரம். ஆன்சர் சிலப்பதிகாரம். பட்டிமண்டத்து பாங்கு அறிந்து ஏறுமின் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல். ஆப்ஷன் சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, சங்க இலக்கியம். பட்டிமண்டபத்தில் ஏறினா அதனுடைய பாங்கு, அதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னுலாம் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். எவ்வளோ அமௌண்ட்? அப்போ மணிமேகலை. ஆன்சர் மணிமேகலை. பட்டிமண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அரியேனையே என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல். ஆப்ஷன் திருவாசகம், கம்பராமாயணம், திருப்புகழ், தேவாரம். ஆன்சர் திருவாசகம். ஏற்றினை ஏற்றினை அப்படி வருது இல்லையா, ஒரே வாசகமாக வருது, அப்போ அது திருவாசகம்.
பண்ண அரும் களைதெறி பட்டி மண்டபம் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல். ஆப்ஷன் திருவாசகம், கம்பராமாயணம், திருப்புகழ், தேவாரம். ஆன்சர் கம்பராமாயணம். கீழடியில் கிடைக்கப்பெற்ற தொல்லியல் பொருள்கள் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டவை? ஆப்ஷன் 2000, 2500, 2300, 1500. ஆன்சர் 2300. தமிழ் மக்களின் வாழ்வியல் கருவூலங்கள் என்று அழைக்கப்படும் நூல்கள். ஆப்ஷன் சிலப்பதிகாரம், கம்பராமாயணம், மணிமேகலை. ஆன்சர் ஏ அண்ட் சி. என்னது? சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். தாமம் பொருள் தருக. ஆப்ஷன் மழை, மழை, மாலை, தாமதம். ஆன்சர் மாலை. மாலை எப்போ தாமதமாக வந்தது அப்படின்னு மாலை கொண்டு வரவங்கிட்ட கேட்குறோம்லே, அப்போ தாமம் அப்படின்னா மாலை. தன்வினை தொடரை பிறவினை தொடராக மாற்றுக. அப்துல் நேற்று வந்தான். இது தன்வினை தொடர். இதை பிறவினை தொடராக மாற்றணும்னா அப்துல் நேற்று வருவித்தான். பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் நின்று காலம் காட்டுவது. ஆன்சர் இடைநிலை. தமிழாக்கம் எக்ஸ்கவேஷன். எக்ஸ்கவேஷன் அப்படின்னா அகழாய்வு. ஹீரோஸ்டோன் நடுகள். எம்போஸ்டு ஸ்கல்ப்சர் புடைப்புச் சிற்பம். இன்ஸ்கிரிப்ஷன் பொறிப்பு. குமரன் மழையில் நனையவில்லை. எவ்வகை தொடர்? எதிர்மறை தொடர்னு போடக்கூடாது, எதிர்மறை வினைத்தொடர். இது என்னது? குமரன் மழையில் நனையவில்லை அப்படின்னா எதிர்மறை வினைத்தொடர். நனையிறது அப்படிங்கிற ஒரு வினை தானே, அப்போ எதிர்மறை வினைத்தொடர். இதோடு இந்த வீடியோ முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ மார்க்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.